ஸோ நேற்றைய போட்டியில் 8 பேர் உள்ளே வந்தாங்க. அபிஷேக் சர்மா வந்து கொடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா விளையாடுவார்னு தெரியும். ஆனால் அவர் நேற்று 11 பேர்த்தில் இல்லையே. இம்பாக்ட் பிளேயர்னு ஒன்று புதுசாக கொண்டு வருவானுங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரில் என்னுடைய கணிப்பு எல்லாம் தப்பாக போகுது. அதை நான் சரி பண்ண முடியாது. அதனால் இதுலேருந்து விலகிக்கலான்னு இருக்கிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து. ஏன்னா இது 3/4 கிணறு தாண்டியாச்சுன்னா ஒரு 13 மேட்ச்சு. சும்மா அடுத்தவனை திட்டிக்கிட்டு இம்பாக்ட் 11 பேர் கிரிக்கெட்னா 11 பேர் விளையாடணும். உலகமே அப்படி தான் விளையாடுது. இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வனுங்க பழகுது. இவனுங்க வந்து மேட்ச் விறுவிறுப்பாக போகணுன்ட்டு இப்படி கேவலமான ஒரு உலகத்தில் எங்கேயும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மா அப்படின்றவர் இம்பாக்ட் பிளேயராக வருவார்னு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை இவனுங்க நிறைய அடிச்சிருந்தானுங்கன்னா லக்னோ ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு தரமான பேட்ஸ்மேன் 33 பாலுக்கு 29 ரன் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 80 ரன் அடிச்சிருந்தான்னா வேற ஒரு பவுலர் இம்பாக்ட் பிளேயராக எடுத்திருப்பானுங்க. அப்போ நம்ம அடிபட்டு போயிடும். ஸோ இதை வந்து ஊற திருத்த முடியாது. சும்மா புலம்பிட்டு இருக்கிறத விட இதுலேருந்து விளைவிக்கலாம். ஸோ இந்த இதில் போட்டுடலாம், அடுத்த இதுலேருந்து விளைவிக்கலாம். ஸோ இந்த ஐபிஎல் முடிய போகுது. அதனால் ஒரு ஆச்சு 55 மேட்ச், இன்னும் ஒரு 15 மேட்ச், அவ்வளோதான். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இன்றைக்கி மேட்ச்சு. பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக ஜானி பேர்ஸ்டோ, பிரபு சிம்ரான் சிங், ரைலி ரோசோ, சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், ஆதோஷ் சர்மா, ஹர்தீப் புரார், ககிசோர் ரபடா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் இவங்க தான் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி சார்பாக ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ராஜ் பத்திதார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜி, யாஸ் தயால் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு மேட்ச் இப்போ இந்த நான் வீடியோ இப்போ தான் போயிட்டு வந்தேன் தருமபுரி எல்லாம் ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறானுங்க. 2 ஜாதகம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி ரொம்ப விஐபி, அவங்க இப்போ சேலத்துக்கு வரணும்னா ப்ரோட்டோகால் படி இன்ஃபார்ம்லாம் பண்ணும், அவ்வளோ பெரிய முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரின்னு போகிறோம். கார் அனுப்புகிறாங்க, நம்ம காரில் போயிட்டு திரும்ப வந்து விடுறாங்க. இங்கே சேலத்தில் அவருடைய ஃப்ரெண்டு மூலிமா கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 2னா அந்த 2 தானே இருக்கணும், பேச்சாக தானே இருக்கணும். படித்தவங்க பெரிய ஆளுங்க அப்படியே 2 பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அண்ணாரோட பையனுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் ஒன்று பாருங்கன்னா அது 3வது ஜாதகம்ல. சரி 3 தான் இப்போ பார்த்து தொலைஞ்சு முடிஞ்சிடலாம்னா எங்கள் சிஇஓ உங்களை பற்றி சொன்னார், அவருடைய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு பாருங்கன்னா அப்போ சொல்லும் போதே 4ன்னு சொன்னால் நான் ஐபிஎல் முடிஞ்சு வரேன்னு சொல்லியிருந்திருப்போம்ல. இதே என் வீட்டுக்கு ஒரு சாதாரண ஆள் வந்திருந்தானா எடுத்து தூக்கி எறிவேன், போடா வெளியிலன்ட்டு ஜாதகத்தை தூக்கி வெளியில் எறிவேன். பெரிய ஆளுக்கிட்ட அந்த மாதிரி கோவத்தை காட்ட முடியலையே. நான் என்ன பண்ணியிருக்கேன், காசி போயிட்டு வரணும், ராமேஸ்வரம் போயிட்டு வரணும், இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் திருகோணமலைக்கு போகணும், ஏமாற்றி பரிகாரம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் யாருக்கு ஏமாற்றி காசு வாங்கலை. என்ன பண்ண டென்ஷனில் நான் தப்பாக பரிகாரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வேலையும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் எனக்கு சந்தோஷம் இருக்கிறோம். என்ன அவனுங்க இன்னைக்கு மண்டைக்காயை விட்டு டென்ஷன் பண்ண மாதிரி நான் அவங்கள ஊருவா சுத்த விட்டேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வரட்டும். ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணிட்டோம், திருகோணமலைக்கு செலவு பண்ணிட்டோம், போய் ஸ்ரீலங்காவில் ஒரு 4 நாள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். என் மேலே ஒரு கோவத்தை காமிச்சானா நான் இப்படி தான் காட்டுவேன். சொல்கிறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி 2னா 2க்கு மேலே பார்க்காதீங்கன்னு சொல்லியே போய் 4 பார்க்க வச்சிட்டானுங்க. இப்போ அந்த மீதி 2க்கும் நான் கொடுத்த பரிகாரம் எதுவும் வேலை செய்யாது. ஸோ அவனுக்கு ப்ராக்டிக்கலாக அவனுக்கு நஷ்டம். ஸோ இந்த வீடியோவில் நான் என் புலம்புறேன்னா, இந்த வேலையை நீங்கள் யாரே என்கிட்ட பண்ணீங்கன்னா இதே வேலையை தான் பண்ணுவேன். 1னா 1 தான் பார்க்கணும், 2னா 2 தான் பார்க்கணும். 4ன்னு சொன்னால் ஆச்சு. இன்னைக்கு தேதி 9, இன்னும் ஒரு 26 தேதி, இன்னும் 16 நாள் ஐபிஎல் முடியுது. அதுக்கப்புறம் 4ன்னா 7 கூட பார்த்து தருவேன். எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு நான் சொன்னால் இது வந்து ஒரு துன்புறுத்துற மாதிரி, ஒரு துன்புறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது எவ்வளோ சமமோ அதுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கு பிடிக்காத வேலையை பண்ணுங்க, பிடிக்காத டைம்ல துன்புறுத்துறது. எப்படா ஜோசிக்காரனை துன்புறுத்திலாம் நல்லா இருப்பீங்க? இதில் இந்த வீடியோவில் பார்க்குற யாருக்கும் இது சம்மந்தம் கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் பண்ணிக்கிறான். அந்த கோவம் வீட்டுக்கு வந்தோன்னே இறக்குறேன். ஸோ நீங்கள் எதுவும் என்னடா இவன் அப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நான் யாரையுமே உங்களை எதுவுமே நான் சொல்ல கிடையாது. என்ன இன்னைக்கு ஒருத்தன் பண்ணிட்டான், அவனுக்கு நானும் பண்ணிட்டேன், அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்கிறேன். டெய்லியும் அவனாவது ஒருத்தன் வரான். எத்தனை பேரை ஒருத்தன் மைசூர்லேருந்து வந்துக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் கொடுக்கணும். 2 மேட்ச் நான் கொடுக்கிட்டா இல்லை உட்காந்து மைசூர்லேருந்து வந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு பார்க்கணும். கேட்டால் ஃபோன் எடுக்கலையாம்மா. ஸோ நான் வந்து டிவி நிகழ்ச்சிக்கு இப்போ கூப்பிட்டாங்கன்னு போனது தப்பு. பிள்ளைங்க சார் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். நான் தேவையில்லாமல் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி நான் போனது தப்பு. இனிமேல் ஐபிஎல் டைமில் எந்த நிகழ்ச்சிக்கும் போகக்கூடாது. இப்போ இந்த ஐபிஎல்லால் எனக்கு எவ்வளோ இழப்பு. தமிழ் புத்தாண்டு போடலை, குரு பயிற்சி இப்போ வரைக்கும் போடலை. ஆனால் எழுதியிருக்கேன், 12 ராசி எழுதி முடிச்சிட்டேன். வீடியோ போட நேரம் இல்லை. எலெக்ஷன் ரிப்போர்ட் போடலை. இதில் வேற ஒருத்தர் தேனா எலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்றீங்க. எலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டு நான் உள்ளே போகிறதுக்கா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கவர்மெண்ட் போடக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் 26ஆம் தேதி முடியுது. 27, 28, 29, 30, 31, ஜூன் 1ஆம் தேதி 6 நாளில் டெய்லி 5 வீடியோவாக போட்டோம்னா கூட 30 வீடியோ தான் போட முடியும். அதனால இந்த 20ஆம் தேதி மேட்ச் கிடையாது, 23ஆம் தேதி மேட்ச் கிடையாது. இந்த மாதிரி மேட்ச் இல்லாதனால 5 போடணும், இல்லை டெய்லி 7 எல்லாம் போட்டு நான் ஜூன் 2ஆம் தேதி 6 மணிக்கு வர மாதிரி என்னோட மெயின் சேனலில் அட்டன் டைமில் வர மாதிரி பண்ணிடுறேன். யாரெல்லாம் வேணுமோ பார்த்துக்கோங்க.
நான் என்ன மட்டும் இல்லை சார், யாரையுமே ஒரு ஜோசியம் மட்டும் இல்லை, எதுவுமே சார் அவங்களுக்கு விருப்பப்படி செய்யுங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா துன்புறுத்தாதீங்க, வற்புறுத்தாதீங்க, இதை பண்ணி தான் ஒன்று கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படி ஒருத்தன் பண்ணுறவன் திருப்தியாக சந்தோஷமாக முழு மனசோட உண்மையாக பண்ண மாட்டான். அது நான் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் தான். இப்போ எங்கள் சொந்தக்கார ஒருத்தன் ஜோசியம் சொல்லிக் கொடுன்னா சொல்லித்தரதில்லப்பா, எனக்கு நேரம் இல்லைன்னு நான் சொன்னேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணால் ஐவன காவியம்னு ஒரு புக் இருக்குது. அது ஜோசியத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் சிலபஸ். இந்த அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெண்ட்ரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்டகிரேஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அதெல்லாம் ஜோசியம் முழுசாக படிச்சவனுக்கு புரியாது. ஆனால் அதில் தான் மெயின் முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த டைமில் ஒன்று சேர்ந்தா பையன், இந்த டைமில் பொண்ணு சேர்ந்தா பொண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை கொடுத்து விட்டேன், இதை படிச்சுட்டு வா, இதில் எல்லாம் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சேன். போனான் திரும்ப ஜோசியம் இல்லை, அது எனக்கு வேற ஒருத்தர் ஜோசியம் பார்த்தேன், எனக்கு ஜோசியம் வராதுன்ட்டானுங்கண்ணா. அப்பாடா புக்கை கொண்டான்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்படி தான் டீல் பண்ணும். நமக்கு ஒன்று பிடிக்கல, ஒருத்தன் இப்போ ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த பிள்ளைக்கு உங்களை பிடிக்கலன்னா எப்படி வாழ முடியும்? முடியாது, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் ஒருத்தன் 2 ஜாதகம் தான் பார்க்க கூப்பிட்டீங்கன்னா அவன் 2 தான் பார்ப்பான். நீங்கள் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா 1 தான் பார்த்துட்டு போயிடணும். அப்படியே ஒரு சைஸாக 2 எடுக்கிறது, வரும்போது ஒருத்தனை கூட்டுறது, அவங்களை பற்றி சொன்னான்னு அவனும் வரான்னு சொன்னான்னு இப்படி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துருந்தா எனக்கு நான் கமிட்மெண்ட் வச்சிருப்பேனா இல்லையா? இப்போ நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வரலான்றேன், இப்போ நான் வீட்டுக்கு வந்து 4:45 தான் வரேன். ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் யாரும் இது வரைக்கும் என்கிட்ட பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் வேறு யாரையும் பண்ணாதீங்க, இது தப்பு. ஸோ இன்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்கன்னா, இன்னைக்கு தினேஷ் கார்த்திக், பிரபு சிம்ரான் சிங், பேட்டிங்கில் ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, அசுதோஷ் சர்மா, சசாங்க் சிங், ஆல்ரவுண்டர் கிளைன் மேக்ஸ்வெல், சப்னா சிங், கேமரூன் கிரீன், பவுலிங்கில் கரண் சர்மா, ஹர்தீப் பிரார். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, இது வந்து ஐடியல் டீம். விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக், பிரபு சிம்ரான் சிங். பேட்டிங்கில் ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, ஆதோஷ் சர்மா, சசாங்க் சிங். ஆல்ரவுண்டரில் கிளைன் மேக்ஸ்வெல், சப்னால் சிங், கேமரூன் கிரீன். பவுலிங்கில் கரண் சர்மா, ஹர்தீப் பிரார். நேற்று ஒருத்தர் போட்டார், சார் நீங்கள் வேகமாக சொல்லிட்டு போகிறீங்க, ஜென்ரலாக பேசும்போது பொறுவாக பேசுகிறீங்க, மேட்சை பற்றி சொல்லும்போது ஸ்லோவாக பேசுகிறீங்கன்னா. இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் கம்மியாக தான் சொல்லிக்கிறேன். இப்போது ஒருவேளை பிகே செகண்ட் பேட்டிங் பிடிச்சது அப்படின்னா இதில் என்ன மாற்றங்கள் பண்ணணும்னா, கிளைன் மேக்ஸ்வெல், சப்னால் சிங், கேமரூன் கிரீன் எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் முகமது சிராஜ் எடுத்துக்கோங்க, கரண் சர்மா, ஹர்தீப் பிரார். ஒருவேளை ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிச்சதுன்னா ஜானி பேரிஸ்டோ உள்ளே கொண்டு வந்துருங்க, சாம் கரன் உள்ளே கொண்டு வந்துருங்க, பில் ஜாக்ஸ் உள்ளே கொண்டு வந்துருங்க, ககிசோ ரபடா உள்ளே கொண்டு வந்துருங்க, ஹர்ஷதீப் சிங் உள்ளே கொண்டு வந்துருங்க, ராகுல் சஹர் உள்ளே கொண்டு வந்துருங்க, மற்றவங்கள வெளியில் தூக்கிடுங்க. பேட்டிங்கில் அதே ஆர்டர் தான், ஃபேப் டு பிளஸிஸ், விராட் கோலி, சசாங்க் சிங். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது இந்த வீடியோவில் வேற ஒருத்த மேலே அந்த காண்டை நான் கத்திட்டேன், எனக்கு வேறு யாருங்க இருக்கா அவங்கள தவிர. கோவனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், சந்தோஷனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நான் உங்களை யாரையுமே நான் இதில் திட்டலை. நேற்று கூட ஒரு திண்டுக்கல்லில் வேட சுந்தர்காரம் பண்ணதை பற்றி நான் சொன்னேன். இங்கே இன்னைக்கு நான் வேற ஒருத்தன் பண்ணிட்டான். அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க வந்து ஒரு ஈக்குவல் டு கிரீனிங் சைன் பண்ணக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங். பட் அவங்க வர முடியாது, வந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரோட்டோக்கால்லாம் கொடுக்கணும், ரைட்டு. நான் அவங்க ஒத்துக்கிட்டு தான் நான் போனேன். பட் 2ன்னு சொல்லிட்டு 4 பார்க்க வச்சுட்டாங்க. எனக்கு அதுதான் கடுப்பு. அது கூட பரவாயில்ல, வரும்போது என்னை கொண்டு வந்து விடும்போது அந்த டிரைவர் அப்டேஸ் நைஸ்க்கா. இப்போ ஃபோனில் ஜோசியம் வச்சுக்கிறாங்க, ஃபோனில் ஜோசியம் வச்சு என்கிட்ட கொடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தோடனே எங்களாம் பாவம். நான் பரவாயில்ல, இந்த கைரேகை பார்க்குற நிலைமையெல்லாம் யோசிச்சா பயங்கரமாக இருக்குது. ரயிலில் எங்கேயோ போகிறப்ப அப்படியே கையை பாருமா, எனக்கு எதாவது சொல்லுங்கம்மா, ஏன்டா எல்லாம் உயிர் எடுக்கிறீங்க, போய் பேசாமல் இருங்கடான்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. கைரேகை பார்க்குற நிலைமையெல்லாம் யோசிச்சா என்னோட பரிதாபமாக இருக்குது. இப்போ ஒரு லாயர் இருக்காங்க, ஒரு ரோட்டில் பார்க்குறீங்க, என் கேஸ் எதுன்னு அப்படியே சொல்கிறீங்களா, அவன் ஆஃபீஸில் தானே போய் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் டெலிகிராமில் போடுறேன். இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், நான் ஒருவேளை நான் வந்து திஸ் மேட்ச் கான்ஃபிடன்ஸ் மேட்ச் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ட்ரீம் 11 இந்த 1 to 50 வரைக்கும் போங்க, 1 to 20 வரைக்கும் போங்க. இல்லை திஸ் மேட்ச் ஐ டோன்ட் ஹோப் ப்ளீஸ் ப்ளே 1 to 10 அப்படி போட்டால் 1 to 10 வரைக்கும் மட்டும் போங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து லக்னோவில் 2-3 புதுசாக ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. அவன் நேற்று ட்ரீம் 11 வரான், அவன் டேட்டாவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு டீமுக்கு 30 பேர் எடுத்து வச்சிருக்கானுங்க. 30 பேர்த்துலேயே 22 பேர் அவனுக்குள்ளேயே 2 டீம் போட்டு விளாடலாம்.
அந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஆனால் இந்த ஐபிஎல் மாதிரி உலகத்தில் கஷ்டமான எதுவுமே இல்லை. ஆனால் இதில் தான் பெரிய மார்க்கெட் இருக்குது, அதான் பிரச்சனை. பிஎஸ்எல்லாம் ஒரு டீமுக்கு 16 பேர் இருக்கானுங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருந்தது, ரொம்ப மாறல. ஆனால் அதெல்லாம் நம்ம ட்ரீம் லெவனு டெய்லி 700 பேர் பார்த்தாங்க. இதில் டெய்லி 4000 பேர் பார்க்குறாங்க. அதில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு தெரில. ஆனால் என்ன சொல்கிறது, இப்படி பிரச்சனையாக இருக்குது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணப்பா கௌதம்னு கொண்டு வந்தாங்க. அவனுடைய டேட்டா இல்லை, அவன் உள்ளே வந்துட்டான். இந்த பக்கம் வைஸ்காந்த்னு ஒருத்தன் ஸ்ரீலங்காக்காரன், யாழ்ப்பாணத்தில் இருந்தாள், அவனும் உள்ளே வந்துட்டான். சன்வீர் சிங்னு ஒருத்தன், அவனும் யாருன்னு தெரில. ஸோ இப்போ இவங்க 2 பேர் உள்ளே வந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, இவங்க உறுதியாக வரலன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஒரு மனிதரோ அதே மாதிரி தான் நானும் மனிதன். என்ன உங்களுக்கு தெரியாத ஒரு ஜோசியம் எனக்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். உங்களோட நான் பெரிய எல்லாம் கிடையாது, உங்களோட சாதாரண ஆள் தான் நான். உங்களால் தான் நானே, நீங்கள் இல்லைன்னா நான் யார்? நீங்களாம் வீடியோ போடுறதுனால தான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இவ்வளோ இம்சம் பண்ணுறானுங்க. இந்த ஏதாவது இப்போ ஒரு ரோஹித் சர்மாவும் சிராஜி மட்டும் பேட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர் எடுக்கணும்னு சொல்லி. எல்லாரும் பேட்டி கொடுத்தா இது நல்லா இருக்கும், ஆனால் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம பேட்டி கொடுத்தா வெங்காயத்தில் கூட கதிமா, நம்ம பேட்டியே பேட்டியே எடுக்க மாட்டானுங்க, அது ஒரு விஷயம். ஸோ இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதனால் வந்து ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ அடுத்த ஐபிஎல்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஐபிஎல்லேருந்து இவன் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தால் இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதை வச்சு உங்கள் அறிவுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா நேற்று எனக்கு நல்லா தெரியும் அபிஷேக் சர்மா நல்லா அடிப்பான்ட்டு. ஆனால் அவனை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, இந்த இதெல்லாம் வீடியோவில் ஏதாவது உங்கள் மனசு காயப்படுத்தியிருந்தா கோச்சிக்காதீங்க. 0.01% கூட இந்த டீமில் இருக்கவங்களோ, இந்த யூடியூப்பில் இருக்கவங்களோ, டெலிகிராமில் இருக்கவங்களோ இந்த கோவத்துக்கு காரணம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒருத்தன் வந்து சாஃப்டாக கூப்பிட்டு போய் 2 ஊசி குத்தி விட்ட மாதிரி பண்ணி விட்டான். அவனுடைய கோபம். இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு இருக்கேன், நான் தனியாக வரேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி பாலாஜி ஒருத்தன் தான் வரான்னு ஒரு சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க. நான் நாளைக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு கையேறு நிலை ஏற்படும்ல. கடையில் இப்போ சாப்பாடுனாலும் கடையில் போய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது அப்படி கிடையாது, இது டைம். நான் ஒருத்தன் தான் தயாரிக்கணும். நான் என்ன 4 அசிஸ்டண்ட்டை போட்டால் பண்ண முடியும்? அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் டெய்லி எனக்கு 100 கால் வரும் வாட்ஸ்அப்பில் 8870 நம்பருக்கு. ஜோசியம் பார்க்கணும் எல்லாருக்கும் நேரம் இல்லை பார்க்கறது இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறோம். முடியாதுங்க, இது ஒரு மனுஷன். நான் செய்கிற உழைப்பு, என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். ஸோ அதை வந்து புரிஞ்சிக்காமல் என்ன அப்படி பண்ணிட்டாங்க. நான் அது அவர்கிட்ட அடுத்த தடவை என்னை கூப்பிட்டாருன்னா, சார் நான் என்ன பண்ணுவேன், 7 மணிக்கு மேலே போயிடுவேன். 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு போனால் 10 மணிக்குள்ளே அவங்க எப்படி எத்தனை 2 சொல்கிறாங்கன்னா அந்த 2ஐயும் 10க்குள்ளே பார்த்துடணும். 10 மணிக்கு மேலே இன்னொன்று கொடுத்தாங்கன்னா, இல்லைங்க சார் 10 மணிக்கு மேலே இன்னைக்கு எமகண்டா ஜோசியம் பார்த்தா பார்க்குறவங்களுக்கு கண்டன் ஒரு பிட்டை போட்டால் இல்லை வேண்டான்னு எடுத்து உள்ள வச்சுக்கோணும். அவன் பொருள் எடுத்து அவனுக்கே செஞ்சு விட்டா தான் இனிமேல் அவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரைட், ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்ற டேட்டா வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் ரிசல்ட்டு. ஏன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் சந்தேகப்படுற அத்தனை பேரையும் நம்ம டேட்டா வச்சுக்கணும். எல்லாரையும் ஃபைல் போட்டு வச்சுருக்கேன், பென்ட்ரைவ் போட்டு எல்லாரும். இப்போ இது வரைக்கும் என்கிட்ட வாங்குற 16 பேரும் டேட்டாவோட தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த 16 பேரும் நல்லவங்க, எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்க. திரும்ப யார் தப்பு பண்ணுவோம்லாம் கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் எல்லார்ட்டையும் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வேறு தப்பு பண்ணுறவன் கொடுக்க மாட்டான், தப்பு பண்ணால் தான் கொடுப்பான். அவ்வளோதான் வித்தியாசம், என்னுடைய கான்செப்ட். அப்படி மீறி கொடுத்து தப்பு பண்ணானா அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். என்ன மேட்ரு என்னது விஷயம் தான். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நிமிஷத்தில் மாற்றங்களோடு ஏதாவது வந்துச்சுன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வீடியோ எப்பயும் போல சீக்கிரமாக வரும்.